தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜாதகம் எழுதாவிட்டால் அவருக்கு பலன்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கா. அப்படிங்க இப்போ ஜாதகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தான் ஜாதகம் எழுதி வைக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. அப்படி ஜாதக குறிப்பு நீங்கள் எடுக்கலை அப்படின்னா பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஏஎம்மா பிஎம்மா, பிறந்த மாவட்டம் இது நீங்கள் போட்டிங்கன்னாவே கம்ப்யூட்டரில் வந்துடுங்க. இல்லை உட்காந்து கணிக்கிறதுக்கும் இந்த குறிப்புகள் இந்த விஷயங்கள் இருந்தாலே போதுங்க. ஜாதகத்தை கணித்து எடுத்து போடலாம். ஸோ எப்போ நமக்கு தேவையோ அப்போ இந்த ஒரு விஷயங்கள் சொல்லி போட்டுங்க, ஜாதகம் கணித்து எடுத்துக்கலாங்க. ஜாதகம் எழுதி வைக்காவிட்டாலும் பிறந்த தேதி நேரங்களை வச்சும் கணக்கெடுத்து சொல்லலாங்க. எண்கணிதம், சோட்டார்ச்சம், தசாவர்க்கம், அஷ்டவர்க்கம் போன்ற விஷயங்கள் அத்தனையுமே அதில் கலந்து வந்துடுங்க. ஒரு சில கைரேகை பார்ப்பாங்க, சோழி போட்டு பார்ப்பாங்க, பேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முகத்தை வைத்து ஜாதகம் சொல்வது கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும் இருக்கும். இன்னும் சற்று நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜாதகங்களை முழுவதுமாக கணிக்கணுங்க. இன்றைக்கி நிறைய அதுக்குன்னு சாஃப்ட்வேர் வந்திருக்குதுங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்தாலும் ஒவ்வொருத்தர் ஜோசியரும் சொல்லும் முறைகள்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது ஜாதகம், ஜோசியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க அவர்களுடைய சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது பழிக்கணுங்க. அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க செய்கிறாங்கன்றது வேறேங்க. அதில் 110 பேர் சொல்கிற வாக்கு பழிக்கணுங்க. அவங்க என்ன சொன்னாலும் நடக்குங்க. அந்த மாதிரி ஒரு நபர்களிடம் போய் ஜாதகம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதும் சிறந்த நற்பலன்களை உண்டாக்கி கொடுக்குங்களாமா. ஸோ அதனால் அந்த மாதிரி நபர்களை கண்டுபிடிச்சி போய்க்கோணுங்க. இப்போ நீங்களே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வித்தியாசம். இப்போ உங்களுக்கு யார் சொல்கிறது பிடிக்குதோ அவங்க சொல்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. அது ஒரு சிறந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரயங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.